ஸோ ஹாய் எல்லாருக்குமே ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோ தான் நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், கம்ப்ளீட்டாக பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ ஆனாலுக்கு வந்து நான் ஷார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லுக்கை நான் எப்படி கிரியேட் பண்ணேன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த கம்ப்ளீட் வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஸோ இன்னைக்கு 14th ஏப்ரல் எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அண்ட் இன்னைக்கு நம்ம ஒரு சாரி லுக் தான் கிரியேட் பண்ண போறோம். ஸோ இந்த லுக்கை கிரியேட் பண்ண நான் அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா நம்ம சாரி வேர் பார்க்கணும். அண்ட் ஆல்சோ இந்த வாட்டி கூட என்னோட அம்மாவோட வார்ட்ரோப்ல இருந்து எடுத்த ஒரு சாரி, இதெல்லாம் வந்து பழைய சாரி. அண்ட் இது வந்து ஒரு பியூர் சில்க் சாரி. ஸோ இதுக்கு வந்துட்டு பிளவுஸ்க்கு வந்துட்டு என்கிட்ட ஆல்ரெடி இந்த ஒரு மெரூன் பிளவுஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ பேக் சைட்ல இந்த மாதிரி டிசைன்ஸ் ஜன்னல் வச்சிருப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட்ல வந்துட்டு இந்த மாதிரி இந்த பார்டர் வச்சு அட்டாச் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த சாரி கூட இது நல்லாவே ஆக்சுவலி மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ட்ரேப் பண்ணிடலாம். ஸோ ட்ரேப் பண்றதுக்கு நான் சாரி கட் பண்ணேன். யூஸ்வலாவே எனக்கு எங்க அம்மா தான் சாரி கட்டுவாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து ட்ரேப் பண்ணிட்டு நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் இன்னைக்கோட சாரி. ஸோ ஆல்சோ இந்த பிளவுஸ் கூட இது நல்லாவே மேட்ச் ஆயிடுச்சு. ஆக்சுவலி எப்படி இருக்குதுன்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இது ஒரு பழைய சாரி. எங்க அம்மாக்கே இந்த சாரி இருக்குது ஞாபகம் இல்லை எங்க வச்சிருக்காங்கன்னு. பட் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டோம். அண்ட் இந்த பிளவுஸ் கூடயே இது நல்லாவும் மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கோட மேக்கப் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் நான் வச்சுக்க போறேன். ஏன்னா ஊருக்கு போயிருந்தனால ரொம்ப டேன் ஆயிட்டேன் நான். ஸோ எப்படி மேக்கப் வரும்னு எனக்கு தெரியல. ஒரு குட்டி ட்ரையல் தான் நம்ம பார்க்க போறோம். சரி, வந்துட்டு ரொம்ப சிம்பிளா தான் வச்சு போறேன். செயின் வந்து இந்த செயினே விட்டுடுறேன். அண்ட் இயரிங்ஸ்க்கு மட்டும் புதுசா இந்த ஒரு குட்டி ஜும்கா நான் வாங்கியிருந்தேன். ஸோ இதுதான் நான் எனக்கு வேர் பண்ணி போறேன். இயரிங்ஸ் ஆக்சுவலி இதே மாதிரி என்கிட்ட வந்து ஒரு குட்டி ஜும்கா இருக்கு, சேம் பேட்டர்ன்ல. பட் அதோட இந்த ஜும்கா வந்து குட்டியா இருக்கும். இது நல்லா வந்து அகலமா அழகா இருக்கு. ஸோ அதுக்கோசரமே நான் வந்து இது வாங்கினேன். ஸோ பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கலர்லையும் ஒரு பேங்கிள்ஸ் இருக்கு. அண்ட் இந்த மெரூனும் இருக்கு. இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ரெண்டு கையிலயும் போடலாமா இல்லை எப்படின்னு எனக்கு தெரியல. அழகா இருக்கு. அப்படியே ஆட்டிகிட்டே இருப்பேன். ஸ்விஸ் பியூட்டியோட இந்த டோனர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா ஒரு க்ளோ கொடுக்கும். விட்டமின் சி சீரம் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஊருக்கு போயிட்டு செம்மையா டேன் ஆயிட்டு இருக்கேன். இந்த சீரம் யூஸ் பண்ணா டேன் எல்லாம் போயிடுமான்னு கேட்டீங்கன்னா நோ, பட் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். ஸோ அதனால இது போட்டுக்கிறேன். மெயினா இந்த க்ளோ பஸ்டரோட சன்ஸ்கிரீன் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப மேக்கப் போடுறதுனால ரொம்ப லைக் லேயரிங் பண்ண வேண்டாம். இன்சைட்ல இருந்து இந்த கன்சீலர் பேலட் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுல இருக்க ஒரு ஆரஞ்ச் ஷேட் மட்டும் என்னோட பிக்மெண்டேஷனை ஹைட் பண்ண நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு டார்க் ஷேட் ஃப்ரம் மார்ஸோட கன்சீலர்ல இருந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ஜஸ்ட் குட்டியா ஒரு டாட் மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ இது பிளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஆரஞ்சாகவும் இருக்காது, அதனால இது யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறது இல்லை. இந்த லாரியலோட சிரம் டிண்டட் ஃபவுண்டேஷன் தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதோட அப்ளிகேட்டரே எனக்கு பிடிக்கல ஆக்சுவலி. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த இன்சைடோட ரேடியன்ஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஒரு க்ளோ கொடுக்கும் ஆக்சுவலி. நெக்ஸ்ட் பிளஷுக்கு வந்துட்டு இந்த மில்லா பியூட்டியோட சிரம் பிளஷ் தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஐஸ்க்கு வந்துட்டு இந்த மேலியோ காஸ்மெட்டிக்கோட ஐஷேடோ பேலட் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கிளிட்டர் தான் போட போகிறேன். ஸோ இந்த ஒரு காப்பரி ஷேட், அந்த ஒரு ஷேட் தான் எடுத்து ஒரு சென்டர்ல மட்டும் நான் போட்டேன். இங்க இருக்கிற ஒரு ஒரு மாதிரி ப்ரௌன் கைண்ட் ஆஃப் ஷேடை வந்து என்னோட வாட்டர் லைன்ஸ்ல நான் யூஸ் பண்ணிக்கிறேன். மஸ்கரா யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு ஸ்டேஸ் தான் இல்லை மாஸா எது யூஸ் பண்ணலாம்? ஐ திங்க் ஸோ ஐல் கோ வித் திஸ். ஏன்னா இது வந்து ஈஸியாக நீங்கள் ரிமூவ் பண்ணி வைக்கலாம். பட் மாஸ் இன்னைக்கு லிப் காம்போக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ரெட் கைண்ட் ஆஃப் ஒரு ரெட் லிப் காம்போ தான் ட்ரை பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்விஸ் பியூட்டியோட செரி ப்ரௌன் அப்படின்ற ஒரு லிப் லைனரை அவுட்லைன் பண்ணி, இந்த ப்ளூ வெமனோட லிப்ஸ்டிக்கை வந்து நான் வந்து அவுட்லைன் பண்ணிக்கிறேன். லைக் ஜஸ்ட் அவுட்டர் சைட் மட்டும் நான் போட்டுக்கிறேன். லிப்ஸ்டிக் வந்து அப்படி கூட நீங்க போட்டுக்கலாம். பட் நான் வந்து மாஸோட இந்த மூஸ் ஷேட் வந்து மிடில் மட்டும் போட்டுக்கிறேன்.
லாஸ்டா வந்துட்டு இந்த ப்ளூ வெமனோட பிரெப்மேன் ஃபிக்ஸ் மேக்கப் ஃபிக்ஸர் யூஸ் பண்ணி என்னோட ஃபேஸை நான் செட் பண்ணிக்கிறேன். தட்ஸ் ஆல். இப்போ நான் குயிக்காக போய் தலை வாரிட்டு வந்துடுறேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. ஸோ இதுதான் இன்னைக்கோட கம்ப்ளீட் லுக். அண்ட் நான் வந்து ரொம்பலாம் வந்து எனக்கு ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் பண்ண வராது. ஜஸ்ட் இங்கே ஒரு கிளிப் போட்டிருக்கேன். இவ்வளோதான் நம்மளோட லுக். ஸோ அப்படியே ஃப்ரீ ஏர் விட்டுருக்கேன். பூ மட்டும் கொஞ்சம் மிஸ்ஸிங். சரி, ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளோதான். திஸ் இஸ் மை கம்ப்ளீட் லுக். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு. லைக் இந்த வீடியோ எப்படி வரும்னு எனக்கு தெரியாது. பட் ஏதாச்சும் உங்களுக்கு குறைகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. லுக் அண்ட் நாளைக்கு யூஸ் பண்ண ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து வீடியோ ரெக்கமெண்டேஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் என்னை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லாங் ஃபார்மேட் வீடியோஸ் பிடிக்குமா இல்லையான்றது வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. ஸோ ஐ வில் ஸ்டாப் அவாய்டிங் டேக்கிங் திஸ் லாங் ஃபார்மேட் வீடியோஸ். ஏன்னா இது வந்து எடிட் பண்றது ஈஸி கிடையாது, செம்ம டைம் எடுக்கும். ஸோ நீங்க வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நான் கண்டிப்பா லாங் ஃபார்மேட் வீடியோஸ் பக்கமே போக மாட்டேன். பட் ஐ நீட் யுவர் சப்போர்ட். ஸோ இந்த லுக்கை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஆனா பிஹைண்ட் த சீன் இந்த லுக்கை கிரியேட் பண்ண நான் என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்கேன் பெட்டர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த சிச்சுவேஷன். என்னோட பெட் இப்படி தான் இருக்கு. ஸோ இதை வந்து நான் கிளீன் பண்ணலைன்னா என்னை வீட்டு விட்டே துரத்திடுவாங்க. ஸோ